மந்திர மரமும் சித்ராவின் வானவில் கனவு பழத்தின் தேடலும். A Magical Tree and Chitra's Dream of Rainbow Fruit. ஒரு காலத்தில் பசுமையான காட்டின் மத்தியில் ஒரு மந்திர மரம் இருந்தது. அது அழகான இலைகளையும் மலர்களையும் கொண்டிருந்தது. ஆனால் இந்த மரம் சாதாரணமான மரம் அல்ல, அது ஒரு மந்திர மரம். யாராவது உண்மையான இதயத்துடன் தங்கள் ஆசைகளை மரத்திடம் சொன்னால் அந்த ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்று கிராம மக்கள் நம்பினார்கள். அந்த கிராமத்தில் சித்ரா என்ற சிறிய பெண் குழந்தை வசித்து வந்தாள். சித்ரா பறவைகளின் பாடல்களையும் மலர்களின் மணத்தையும் மிகவும் விரும்பினாள். ஆனால் சித்ரா பார்வையற்றவள். அவளால் இந்த அழகான உலகத்தை பார்க்க முடியவில்லை. ஒரு நாள் சித்ராவின் தாய் அவளை மந்திர மரத்திடம் அழைத்துச் சென்றார். சித்ரா மரத்தை தொட்டு, "மந்திர மரமே, நான் இந்த அழகான உலகத்தை பார்க்க விரும்புகிறேன்" என்று கண்கலங்கி சொன்னாள். சித்ராவின் உண்மையான விருப்பத்தை கேட்ட மரம் மின்னல் போல் ஒளிர்ந்தது. திடீரென்று ஒரு வானவில் பழம் சித்ராவின் கைகளில் தோன்றியது. அது மிகவும் பிரகாசமாக இருந்தது. அதுவே ஒரு சிறிய விளக்கு போல் இருந்தது. சித்ரா பழத்தை தொட்டபோது அவள் கண்களுக்குள் ஒரு சூடான உணர்வு ஏற்பட்டது. பின்னர் அவள் கண்களை திறந்தாள். அவளால் பார்க்க முடிந்தது. சித்ரா மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டாள். அவள் வானத்தை, மரங்களை, பூக்களை, பறவைகளை, அவள் சுற்றியுள்ள அனைத்தையும் பார்த்தாள். அவள் உலகம் பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் இருந்தது. சித்ரா தனது வானவில் பழத்தை கவனித்துக் கொண்டே இருந்தாள். அது அவளுக்கு கிடைத்த மிக சிறந்த பரிசு. அன்றிலிருந்து சித்ரா காட்டைச் சுற்றித் திரிந்து அதன் அழகை ரசித்தாள். அவள் எல்லா பறவைகளின் பாடல்களையும் கேட்டாள். எல்லா மலர்களின் மணத்தையும் முகர்ந்தாள். அவள் மகிழ்ச்சியாகவும் நன்றி உணர்வுடனும் இருந்தாள். மோரல்: மந்திர மரம் உண்மையான இதயத்துடன் செய்யப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றுகிறது என்பது உண்மை என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. உங்கள் இதயம் விரும்புவதை நம்பிக்கையுடன் கேளுங்கள். கனவுகள் நிச்சயமாக உண்மையாகலாம். பெரிதாக கனவு காணுங்கள். இந்த உலகம் நாம் கேட்கும் எதையும் கொடுக்கும் வல்லமை உடையது. உங்கள் கனவுகள் மெய்ப்பட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.